My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.9 question number 20 and 21 பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் question number 20 எடுத்துக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை நான் அப்படியே எடுத்து இங்கே காப்பி பண்ண போகிறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஐடென்டிட்டி அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். அப்போ என்ன வரும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு i√3 plus i√3 whole square, அதாவது a square plus 2ab plus b square. ஓகே, கீழே நான் ஒன்றும் பண்ணல, அதை அப்படியே வச்சுருக்கேன். 1 மைனஸ் i√3 ஒன்றும் பண்ணாதீங்க, கேன்சல் ஆகிடும் பாருங்கள். இப்போது இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 1 ஸ்கொயர் 1 தானே. அப்புறம் இங்கே என்ன ஆகும்? இந்த ஸ்கொயர் நான் உள்ளே கொடுக்கும்போது i ஸ்கொயருக்கு ஒரு -1 வந்துடும். √3க்கு ஸ்கொயர் பண்ணால் ஒரு 3 வந்துடும். ஓகேவா? தென் இது என்ன பாருங்கள், 2 × 1 2, அப்போ 2i√3. ஓகேவா? கீழே ஒன்றும் பண்ணலனா 4i 1 மைனஸ் i√3 அப்படியே எழுத போகிறேன். சரி, ஃபர்தராக இது பாருங்கள் -3. கரெக்டா? -1 × 3 -3 தானே. அப்போ -3 + 1 போது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா -2 கிடைக்கும். அப்போ ஒரு -2 + 2i√3. ஓகே, பை 4i 1 மைனஸ் i√3. புரியுதுங்களா? இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் -2 நான் காமனாக வெளியே எடுக்கிறேன்பா. அப்போ -2 நான் காமனாக வெளியே எடுக்கும்போது -2 இருந்த இடத்துல 1 வரும். பட் இந்த ப்ளஸுக்கு பதிலாக நான் மைனஸ் போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டாக? ஸோ -2 தான் வெளியே வந்தாச்சு. அப்போ i√3 மட்டும்தான் உள்ளே நிற்கும். கீழே நான் ஒன்றும் பண்ணல, அப்படியே எழுத போகிறேன். 4i 1 மைனஸ் i√3. பாருங்கள், சேம் ஃபேக்டர்ஸ். 1 மைனஸ் i√3 1 மைனஸ் i√3 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இதையும் அடிச்சுக்கலாம். 1 2 is 2 பட் -1 2 2s are 4. ஒரு i இருக்குது பக்கம் பாருங்கள். ஓகேவா? அப்போது நமக்கு மிச்சம் இது மீறுறது என்னன்னா இதுலேருந்து -1/2i. ஆனால் டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரலாமா? வரக்கூடாது. அதனால் ஒரு ஐயால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா மேலே -i, கீழே வந்து 2 × i ஸ்கொயர். i ஸ்கொயர் வர இடத்துலலாம் ஒரு -1 போட சொல்லியிருக்கேன். அப்போ -i/-2 மைனஸும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா 1/2i. ஓகே, இதை நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதுனேன்னா எப்படி எழுதுவேன்? z = 0 + 1/2i. ஓகேவா? ஸோ இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? எந்த குவாட்ரண்ட்டுன்றதை விட எந்த ஆக்சிஸில் வரும் பாருங்கள். இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட் 0,1/2 இமேஜினரி ஆக்சிஸ் மேலே வரும். அப்போது ஆல்பா = தீட்டா. பிரின்சிபல் ஆக்சிஸும் ஆல்பாவும் தீட்டாவும் ஈக்குவலாக வரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு ஆல்பா தான். அப்போ ஆல்பா = தீட்டானும் போது ஸ்ட்ரெயிட்வே நான் ஆன்சருக்கு போய்டுறேன். தீட்டா = tan இன்வர்ஸ் பாருங்கள், tan இன்வர்ஸ் mod 1/2/0 இல்லைப்பா, tan 90 டிகிரி தான் நாட் டிஃபைன்டுன்னு வரும். அப்போ 90 டிகிரி ரேடியன்ஸில் எப்படி சொல்லுவோம்? tan π/2 = ∞, நாட் டிஃபைன்டு. அப்போ இதுதானே ஆன்சர். ஓகே, அப்போ கொஷின் நம்பர் 20க்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 π/2. ஓகே, சரி, நம்ம கொஷின் நம்பர் 21 போகலாமா? ஆல்பா அண்ட் பீட்டா இது யாருக்கு ரூட்ஸு? ரூட்ஸ் ஆஃப் x² + x + 1 = 0க்கு ரூட்ஸு. தென் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்பா பவர் 2020 ப்ளஸ் பீட்டா பவர் 2020 இஸ் என்னான்னு கேட்டிருக்காங்க. இப்போது இது நல்லா கவனிங்க. இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. x² + x + 1 = 0 நான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். x = -b ± (b² - 4ac/2a. இது ஒரு ஃபார்முலா. நம்ம 9th 10th பார்த்தோம் இதை. இப்போது இந்த ஃபார்முலா பிரகாரம் a என்ன 1, b என்ன 1, c என்ன அதுவும் 1 தான். அப்போது x = -1 ± (1² 1 தான், -4 × 1 × 1 4 தான். அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன வந்துடும்? கீழே 2 × 1 2 தான். அப்போ -1 + (1) ரூட்டுக்குள்ளே என்ன வந்துடும்னா 1 - 4, அதாவது -3 வந்துடும். ஸோ -3 ரூட்டுக்குள்ளே வந்த உடனே அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் +or
ரூட்டுக்குள்ளே -3 நான் என்ன பண்ணுறேன்னா -1 × 3ன்னு போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? by 2. அப்போ -1க்கு ரூட் வந்தால் அது என்ன சொல்லுவோம்? அது வந்து IA. -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் -1க்கு தனியாக ரூட் 3க்கு தனியாக ரூட். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, அப்போது -1 ரூட் ஆஃப் -1க்கு பதிலாக ஒரு I ஒரு √3 by 2. அப்போது எக்ஸுக்கான ரெண்டு ஆன்சர் x = -1 + I√3 by 2, x = -1 - I√3 by 2. ஸோ இப்படி எனக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? இவர் தான் ஆல்பா. பீட்டா யார்? இவர் தான் பீட்டா. ஓகேவா? அப்போ இது வந்து ஒமேகா, இது வந்து ஒமேகா ஸ்கொயர். புரியுதுங்களா? அதாவது ஒமேகா ஈக்குவல் டு அங்கே என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னா -1/2 + 1/2 I√3 அல்லது I√3/2 இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஒமேகாவுக்கு ஆன்சரை கொடுத்துருப்பாங்க. அதாவது 1 ஒமேகா ஸ்கொயர் இதுதானே கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ ஒமேகாக்கான ஆன்சர் தான் இது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள் புக்கில். அடுத்து ஒமேகா ஸ்கொயருக்கான வேல்யூ -1/2 - I√3/2. அதாவது இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும், இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். 1 + ஒமேகா ஸ்கொயர் = 0, ஒமேகா கியூப் = 1. இந்த ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? சரி, நம்ம இதை கன்வர்ஷன் என்ன பண்ணுன்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம ரூட்ஸ் வந்து 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருது. அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயர் வருதுன்னு கண்டுபிடிச்சோம் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில். ஸோ இப்போ தான் நம்ம இந்த கொஷினுக்கு வர போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், 2020 இருக்கு இல்லையா, அதை வந்து நான் 3 டேபிளில் டிவிஷன் பண்ணிடுறேன். 2020 3 டேபிளில் டிவிஷன் பண்ண போகிறேன். 6 3s are 18, பேலன்ஸ் 2. இந்த 2 எடுத்து போட்டால் 7 3s are 21, பேலன்ஸ் 1. இந்த 0 எடுத்து போட்டால் 3 3s are 9, பேலன்ஸ் 1. அப்போது இது நான் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுவேன்? ஆல்பா பவர், நல்லா கவனிங்க, ஆல்பா பவர் 2020. கரெக்டா? இது நான் ஆல்பான்றதை வந்து ஆல்பா பீட்டான்னு இருக்கு இல்லையா, ஸோ ஆல்பா பீட்டாக்கான ஆன்சர் தானே எனக்கு ஆல்பாவுக்கு ஒமேகா, பீட்டாவுக்கு ஒமேகா ஸ்கொயர்னு வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ நான் அதையும் நான் இங்கே மாற்றிக்கிறேன். பாருங்கள், நம்ம இந்த ஆன்சர் எடுத்தோம் இல்லைப்பா. இப்போது ஆல்பா யார்? என்னோட ஒமேகா. பீட்டா யார்? என்னோட ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஆல்பா பீட்டாவுக்கு பதிலாக நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஆல்பாவுக்கு பதிலாக ஒமேகான்னு போட்டுக்கிறேன். அதனோட பவர் இப்போ 2020 நான் டிவிஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 673 டைம்ஸ் ஆஃப் 3 வந்து ஒரு 1 மீறுது. கரெக்டாக? அது நான் பவரில் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்? ஒமேகா ஸ்கொயர். என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஒமேகா ஸ்கொயர், அதுக்கு பவர் 2020 அகெயின். அதையும் நான் என்ன பண்ண போகிறேன்? 673 × 3 + 1ன்னு கொடுக்க போகிறேன். ஒமேகாவுக்கு பவர் 3 நான் உள்ளே கொடுத்துக்கிறேன். இந்த 3 நான் உள்ளே கொடுத்துக்கிறேன். அதுக்கு பவர் 673 மேலே கொடுத்துக்கிறேன். இங்கே +1 இருக்கு இல்லையா, அதை ஒரு ஒமேகான்னு பக்கம் போட்டுக்கிறேன். இந்த பவர் 1. ஓகேவா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 பவர் இருக்கு இல்லையா, அது மேலே எடுத்துக்கிறேன், டாப்பில் எடுத்துக்கிறேன். பவர் இருந்தால் மேலே எடுத்துக்கலாம். இந்த பவரை நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். நல்லா கவனிங்க. இப்போ ஒமேகா கியூபு, அதுக்கு பவர் 673, அப்புறம் இன்னொரு ஒமேகா, இது எல்லாம் சேர்ந்தது ஒமேகாவோட பவர். இந்த 2ன்ற பவர் வந்து மேலே எடுத்துக்கணும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நம்ம எப்படினாலும் மாற்றி போட்டுக்கலாம். கரெக்டாக? இப்போது நல்லா கவனிங்க, ஒமேகா கியூப் வேல்யூ என்ன? 1. அப்போ இது 1க்கு பவர் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துட்டு போங்க, 1 தான் வரப்போகுது. அடுத்து ஒரு ஒமேகா பவர் 1. அப்புறம் இங்கே இதுக்கு வேல்யூ வந்து 1க்கு பவர் 673. இப்போ இந்த பவரை மேற்கொண்டு ஒரு 2ன்னு ஒரு பவர் இருக்குது, அதையும் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஒமேகாவுக்கு செப்பரேட்டாக அந்த 2ன்ற பவரை கொடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது அப்படியே வரும். அதே போல் இங்கே 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது அப்படியே வரும். ஆகக்கூடியது யார்? ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இங்கே வருவோமா? 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் = 0. பட் எனக்கு ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கான வேல்யூ தான் வேணும். 1 அந்த பக்கம் எடுத்துன்னு போனோம்னா -1. ஸோ இதுக்கான வேல்யூ -1. ஓகேவா? ஸோ ஆன்சர் எந்த சப்டிவிஷனில் இருக்குது பாருங்கள், சப்டிவிஷன் 2ல் இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.